அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். அலைச்சல் அதிகம், ஆதாயம் குறைவு. 2025 மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பாங்க. அந்த அடிப்படையில் வருமானம் திருப்தியாக இருந்தாலும் ராசிநாதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால செலவுகள் நிறைய ஏற்பட போகுதுங்க. சுப செலவுகளாக செய்கிறது நல்லது. இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் வருமான பற்றாக்குறை இருக்காது. இது போன்ற வக்கர காலங்களில் இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் வாங்குவது நல்லது. கடகம் சுக்கிரன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சப்தம ஸ்தானத்துக்கு வரும்போதே புனித பயணங்கள் அதிகரிக்கும், புகழ் கூட, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலாம். அதாவது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கி வந்த உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கொண்டே இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேணாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகளால் முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். சிம்மம் புதன், அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். 6க்கு அதிபதி 8இல் வருவது நல்ல நேரம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது கிணங்க மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனகசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையலாம். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி இணைவாங்க. பொது வாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் இப்பொழுது கிடைக்கும். துலாம் செவ்வாய், ஆவணி 29 துளாராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். வியாபாரம் வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வளர்ச்சி அதிகரிக்கும் நேரம் இது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. கட்டிடம் கட்டும் பணி தொடரும். அடுத்தது உச்சம் பெற்ற புதன். ஆவணி 26 கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவது நல்ல நேரம்தான். உற்றார் உறவினர்களின் உறவில் இருந்த விரிசல் அகலும். பெற்றோரின் ஆதரவோடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதாவது கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க. புகழ் கூட, மாற்று கருத்துடையவர் மனம் மாறுவாங்க. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழி பிறக்கும். அடுத்தது சிம்மம் சுக்கிரன். ஆவணி 30 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேணும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு குறையா. தொழிலில் யாரையும் நம்பி செயல்பட முடியாது. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகளின் மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமையின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடும். பணவரவு திருப்தியை தரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் கூடும். இந்த மாதம் வராகி வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17, 18, 20, 25, 26, 30, 31, செப்டம்பர் 1, 7, 8, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட்.